ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்னே ஒன்று தான் நினைச்சேன், வெளில வரும்போது என்ன வந்தாலும் ஸ்மைல் பண்ணிட்டு ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா வெளில வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளோ மெசேஜஸ் தெரியுமா? அன்பு அப்படியே ஷவர் பண்றீங்க. என்னால் தேங்க்யூ கூட சொல்ல முடியல உங்களுக்குலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேங்க்யூன்ற வேர்ட்ல முடிச்சிட்டா கொட்டுறீங்க லவ்வை. நான் மெசேஜஸ் அவ்வளோ பார்த்து நான் மேக்ஸிமம் நிறைய ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். யூஎஸ்லேருந்து, யூகேலேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, பாரிஸ்லேருந்து எக்கச்சக்கமான மெசேஜஸ் குமிஞ்சிட்டு இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. உள்ளே இருக்கும்போதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் நினச்சேன், வெளில வரும்போது என்ன வந்தாலும் ஸ்மைல் பண்ணிட்டு ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் வெளில வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியா திறந்தா ஐயோ லவ் அப்படி கொடுக்குறீங்க எனக்கு. நீங்கள் இது ஒரு மாதிரி கனவா நிஜமானே எனக்கு தெரியல. சீரியஸாக அவ்வளோ லவ் எனக்கு கொடுத்துருக்கீங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல நான். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நான் இந்த ஜேர்னியில் வந்து அவார்ட் கிடைச்சதை கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன்னு தெரியல. ஆனால் நீங்கள் கிடைச்சது தான் எனக்கு பெரிய ஒரு அவார்டாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் கிடைச்சது தான் எனக்கு ரொம்ப பெரிய அவார்டு. ஆக்சுவலாக நீங்கள் தான் என்னோட ஸ்ட்ரென்த்து. இப்போ நான் இப்படி ஃபீல் பண்ணுறது காரணமே நீங்கள் தான். நீங்கள் மட்டும்தான். ஐ லவ் யூ ஆல். சீரியஸாக சொல்கிறேன், லவ் யூ ஸோ 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 மச். நான் தெரியல, எனக்கு வேர்ட்ஸில் எனக்கு வர மாட்டுது. சீரியஸாக ஓவர்வெல்மிங் பண்ணிட்டீங்க என்ன நீங்கள். லவ் யூ ஆல். எனக்கு உங்களெல்லாம் மீட் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு தனியாக உட்காந்து உங்ககிட்டலாம் பேசணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நான் அதெல்லாம் பிளான் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையுமே நான் மீட் பண்ணி எனக்கு உங்ககிட்ட பேசணும். சீக்கிரமாக மீட் பண்ணி பேசுவோம். நேரில் தான் எனக்கு பேசணும்ப்பா. எனக்கு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நேரில் பேசணும் எனக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ ஒரு பயங்கரமாக ஒரு சப்போர்ட் கொடுத்து ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ண வச்சிட்டிங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை நாள் ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்போம், அதுக்கு நல்லா இருக்கு, ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம ஒரு சின்ன கமெண்ட்டுக்கு ஒரு எதிர்பார்த்துருப்போம். அதெல்லாம் உடச்சி வாடா ராணாவா அந்த வேர்ட்லாம் சொல்லி கூடும் போதெல்லாம் எமோஷ்னல் மூமெண்ட்ங்க. பயங்கரமாக திருப்பி சொல்கிறேன், லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல். இந்த பயணம், இந்த பிக் பாஸ் பயணம் முடிஞ்சிருக்கு எனக்கு. ஆனால் இதுக்கப்புறம் என்னோட பயணம் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டோட கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து நான் உள்ளே இருக்கும்போது ஒன்று சொன்னேன், அப்பா கண்டிப்பாக ஒரு நாள் ஐ வில் மேக் யூ ஆல் ப்ரவுடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்காக ஐ வில் மேக் யூ ஆல் ப்ரவுடு. சீரியஸாக லவ் யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ.